தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரில் ஒருத்தர் தான் நடிகர் சேரன். இயக்குநராக நிலையான இடத்தை பிடித்த இவர் பின்னர் நடிகராகவும் மாறினார். இவர் இயக்கிய படங்களில் பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. சேரன் தன்னுடைய இரண்டாவது படமாக பொற்காலம் படத்தை இயக்கினார். இந்த படத்தை காஜா மொஹிதீன் தயாரித்தார். இதில் முரளி, மீனா, சங்கவி, மணிவண்ணன், வடிவேலு, டெல்லி கணேஷ், டி.ஆர். சரஸ்வதி என்று ஏராளமான பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் இந்த படம் வெளியான போது படம் பார்க்க சென்ற அனுபவம் குறித்து காஜா மொஹிதீன் கூறியிருக்கிறார். பொற்காலம் படம் வெளியான போது சேரன் மற்றும் காஜா மொஹிதீன் இருவரும் இணைந்து படம் பார்க்க சென்றிருக்கிறாங்க. முதல் நாளில் மட்டும் 10 ஷோக்கள் முடிந்து 11வது ஷோ போடப்பட்டிருக்கு. சேரன் மற்றும் காஜா மொஹிதீன் இருவரும் படம் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் சிலர் தகாத வார்த்தைகளில் சேரனை வசைபாடி இருக்கின்றனர். இதை காதில் கேட்ட சேரன் திரையரங்கை விட்டு வெளியில் வந்து அழுதிருக்கிறார். பிறகு உள்ளே சென்ற சேரன் தயாரிப்பாளருடன் முழு படத்தையும் பார்த்து முடித்திருக்கிறார். கடைசியாக இருவரும் வீட்டிற்கு செல்ல வெளியில் சென்ற நிலையில் தனது நண்பரை பார்த்து என்னை ஏன் இப்படி ஒரு படத்திற்கு அழைத்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். பின்னர் இருவரும் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. இப்படத்திற்கு இப்படி விமர்சனங்கள் வருவதை தொடர்ந்து மொஹிதீன் வீட்டுக்குள்ளேயே இருந்துள்ளார். தன்னை சந்திக்க வந்தவர்களை கூட தவிர்த்துள்ளார். இதே போல தான் சேரனும் தன்னுடைய வீட்டுக்கு யார் ஃபோன் செய்தாலும் அதை எடுக்காமல் தவிர்த்தாராம். 2 நாட்கள் கழித்து மொஹிதீன் அலுவலக உதவியாளர் தங்களை பார்ப்பதற்காக விநியோகஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அலுவலகத்தில் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். படம் தோல்வியடைந்த நிலையில் விநியோகஸ்தர்கள் படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய மொஹித்திடம் பணம் கேட்க வந்திருப்பதாக எண்ணிக்கொண்ட மொஹிதீன் எல்லா பணத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று உதவியாளரிடம் கூறியிருக்கிறார். இதையடுத்து அவர் அலுவலகத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவருக்கு விஷயமே புரிந்திருக்கிறது. அதாவது தங்களுடைய படம் ஹிட் கொடுத்ததை தொடர்ந்து விநியோகஸ்தர்கள் மாலையுடன் பாராட்டு தெரிவிக்க வந்திருக்கின்றனர். இதற்காக 2 நாட்கள் இப்படி செய்தோம் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தப்பட்டாராம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆகிறதும் தோல்வியடையதும் ஆடியன்ஸ் கையில் தான். நம்ம பார்வைக்கு சாதாரணமாக என்னடா இப்படி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற டைமில் அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல அப்ரிசியேஷனை பெற்றிருக்கும் சொல்லலாம். இதை தாண்டி சினிமாவில் சாதித்த நிறைய இயக்குநர்கள் ஆரம்ப காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி அவங்க ஜெயித்த விஷயங்கள் தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க தவிர அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தில் சேரன் பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதை தாண்டி ஒரு இயக்குனராக கிட்டத்தட்ட 35 வயசில் சினிமாக்குள்ளே அந்த படங்களை ஹிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு காலத்தில் பீக்கில் இந்த படங்கள்லாம் நம்ம சேரன் படம் சொல்லலாம். அதில் மிக முக்கியமாக குறிப்பிடணும்னு சொன்னால் ஆட்டோகிராஃப் படத்தெல்லாம் சொல்லலாம். ஆட்டோகிராஃப்லாம் கிட்டத்தட்ட 700 நாட்கள் ஓடிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்ச சேரன் இப்பொழுது பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. பட வாய்ப்புகளை சொல்கிறதுக்காக நிறைய நடிகர்கள் ஒத்துக்காதனால இப்போ படத்துக்காக நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி சேரனோட இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான அவர் ஒரு வெற்றி இயக்குனராக கருதப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பிக் பாஸ் போகப்பட்டு அங்கே அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய படங்களை இயக்கத்துக்கு தயாராகிட்டாருன்னு சொல்லலாம். இதை தாண்டி உங்களுக்கு இவரை பற்றி செஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே.